டாப் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். திண்டிவனம் கொச்சிக்குளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய மகா சிவலிங்கேஸ்வரம் ஆலயத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். சார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா இந்த ஆலயம் அப்படின்றது எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்குது சார். அந்த ஒரு ஆலயத்தில் இன்றைக்கி ருத்ர யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடத்த போகிறோம். இந்த யாகம் நடத்துறதுக்கான காரணம் என்ன சார்? ஆமாம், வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த மகா சிவலிங்கேஸ்வரம் சிவன் ஆலயத்தில் இன்றைக்கி மகா ருத்ர யாகம். இது எதற்காக நடத்துது அப்படி என்றால் உலக மக்களுடைய நன்மைக்காக. ஏனென்றால் உலக மக்கள் இன்றைக்கி எதை நோக்கி பயணிக்கிறாங்கள் அப்படின்னும் போது பல இன்னல்கள் பல இன்னல்கள் வாழ்க்கையில் அதுக்கு காரண காரியங்கள்லாம் நம்ம தேடிக்கொண்டு இருந்தாலும் 1000 இருக்கும். நம்ம அதுக்குள்ளே நுழையாமல் நம்ம சிவபெருமானை நாம் தொழுது வணங்கி நின்றாலே அவரை எல்லாத்தையும் நீரடித்து நீர் விலகாதுன்னு போல் அந்த சிவபெருமானுடைய பாதத்தை பற்றி கொண்டால் அத்தனையும் நன்மையை நோக்கி நகரும். அந்த யாகத்தை தான் நம்மளுடைய மகா சிவலிங்கேஸ்வரம் ஆலயத்தில் நாம் இன்றைக்கி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் கலந்து கொள்பவர்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நம்மளுடைய யூடியூப் மூலிமா பார்க்கும்போது சரி, இந்த சிவனுடைய ஆலயனுடைய பவர் என்ன, இவருடைய சக்தி என்னங்கிறது உலகத்திற்கு நாம் சொல்லி தான் அவர் சக்தியை தெரியணும் அல்ல. ஆனால் இந்த ருத்ர யாகத்தை நடத்தும் போகும்போது அதன் மூலியமாக என்ன, சிவன் எப்படி பல அவதாரம் எடுப்பார் இல்லையோ, அதுமாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும். அந்த அவதாரம் எடுக்கிறது சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான். அந்த சக்தியை நாம் உள்வாங்கி கொண்டு அந்த சக்தி நம்மளுடைய அந்த எனர்ஜி நமக்குட்டே உள்ளே நுழையும் போகும்போது இங்கே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஈஸியாக பாஸ் ஆகிரும். நம்ம கோயிலுக்கு போகிறதே அந்த சக்தியை உள்ளே வாங்கிட்டு நமக்குள்ளே இருக்கிறது தேவையற்றதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு. இந்த யாகம் உலக நன்மைக்காக செய்யும் பொழுது பல விஷயங்கள்லேருந்து நாம் வேறுபடுவோம். இப்படி நம்ம மகா சிவலிங்கேஸ்வரனுடைய ஆலயத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த யாகத்தினுடைய சக்தியை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. ஏன்னா சார், இந்த கோவிலுக்கு ஒரு முறையும் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா ஒரு வேண்டுதலோட தான் சார் வராங்க. வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டு அடுத்து அது நிறைவேறிடுச்சு, இந்த கோவிலுக்கு இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு தான் இந்த கோவிலுக்கு திருப்பி வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் உதாரணம், நானுமே உதாரணம் சார். ஏன்னா செல்வியாக வந்தேன் முதல்ல இந்த ஸ்தலத்துக்கு, திருமதியாகத்தான் திரும்பி இந்த கோவிலுக்கே வந்தேன். அவ்வளோ பேருக்கு நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா கைலாயத்தில் சிவபெருமானுடைய அனுமதியால் கட்டின ஆலயம் இந்த ஆலயம் எழுப்புறதுக்கு கண்டிப்பாக சிவபெருமானுடைய உத்தரவு இருந்தால் தான் அவருடைய ஸ்தலத்துக்கே போக முடியும். அப்படின்றப்போ அவருடைய அனுமதியோடு இந்த கோயிலை கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சார் இந்த உணர்வு? கண்டிப்பாக நல்ல கேள்வி தான். காரணம் உண்மைதான். கைலாயமலையினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த ஆலயத்தை எழுப்பப்பட்டுள்ளன. இதை நான் இந்த கோயிலை கட்டுங்கெல்லாம் கட்டுடா அப்படிங்கிறது கட்டளை இட்டார். நான் கூட யோசித்தேன், நம்மளாலும் கோயில் கட்ட முடியுமான்னு. திரும்ப கேட்குறேன். கட்டுறா ஒரே வார்த்தை தான். சரி, இடம் வாங்கியாச்சு, கட்டியாச்சு. கட்டி முடித்த உடனே சரி, இடத்த வாங்கின உடனே கோயிலுக்கு இப்போ எதிர்க்க மரங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு வயதான முதியவர். அவருக்கு எப்படியும் இருக்கும் ஒரு 350-400 வயசு. என்ன நீங்கள் தெனாலிராமனுக்கு அவருக்கு தான் அந்த மாதிரி அந்த வயசில் இவர் ஒருவர் பாருங்க, அவர் வயசு மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நமக்கு தெரியல ஒரு மனிதனுடைய சராசரி வயசு என்ன, அந்த வயது வந்தாக்கால் எப்படி அவங்க தோற்றம் இருக்கும். அந்த மாதிரி தோற்றத்துள்ளவர் ஒருவர் வந்தார். என்ன தம்பி இங்கேயே பார்க்குறேன், என்ன நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்தையே காலி இடம், அப்படியே காலி இல்லை, அப்போ ஃபுல்லாக மரம் செடி அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், உள்ளே போக முடியாது ஆள் அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். என்ன தம்பி இங்கே என்ன பார்க்குறேன்னாரு. இல்லை சாமி, சிவன் கோவில் கட்டுறதுக்காக இடம் வாங்கினேன், இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணேன், அதனால் இடத்த நின்று பார்த்துட்ருக்கிறேன். சரி, உனக்கு யார் சிவன் கோயில் கட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், சிவபெருமான் இதை சொன்னார். உங்ககிட்ட சொன்னாரா? ஆமாம் சொன்னார். ஓஹோ. அப்போது கோயிலில் அவங்க சிவனும் பார்வதியும் அவங்க நடைப்பயணம் செய்கிற இடம் மேல்மருவத்தூர்லேருந்து அச்சரப்பாக்கம் வழியாக இந்த வழியாக தான் வருவாங்க. அதனால் நீங்கள் வாங்கினியா தம்பின்னாரு. சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு. ஓ, அதெல்லாம் தெரியாது, ஆனால் சிவன் கோயில் கட்டுவேன். ஆமாம் சாமி அப்படின்னு சொன்னேன். சாமி யாருங்கன்னு சொன்ன அடுத்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டுக்கு ஆள் மறைஞ்சிட்டார். நான் கூட நினச்சேன் எப்படி போயிருப்பார் அப்படின்னு சுற்றி பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ வயசில் அவர் ஓட முடியாது. எனக்கு ஒரு ஆதங்கம், பக்கத்தில் தான் போயிருப்பார். அப்புறம் பார்த்தேன், சரி அப்போ இடத்துல போய் நம்ம அவரை பார்க்குறேன்.
இதில் தொனியில் அந்த ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவர் இருப்பாரான்னு பார்த்துட்டு ஒரு 10 வீடு பார்த்துட்டேன். நான் தாங்க இந்த இடம் வாங்கியிருக்கிறேன், கோயில் கட்ட போகிறேன், சிவன் கோயில் சொல்லிவிட்டு கடைசியாக பார்த்தேன். இந்த ஊரில் வந்துட்டு இருக்கிறதுல வயசானவங்க யாருன்னு ஒரு 85 86 வயசு உள்ள மதிக்கத்தக்கன்னு ஒரு முதியோரை காமிச்சேன். அவர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரின்ட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் ஃபஸ்ட்டு காட்சி, சிவனுடைய காட்சி. சிவபெருமான் அன்னைக்கு காட்சி கொடுக்குறாரு. டாய் வந்ததே நான் தான்டா. அப்படியே உடம்பு செலுத்திருச்சு. இப்போ சொன்னால் கூட உடம்பு செலுத்துறோம். நான் தான் வந்தேன், கோயில் ஒழுங்காக கட்டுரு சாமி, நான் கோயிலை கட்டுறேன், எனக்கு நீ வந்து ஒரு அருள் புரியணும். இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் யாருக்கிட்டையும் யாசகம் வாங்கக்கூடாது. அந்த காலத்தில் நடக்கும் பாருங்கள், கேட்பாங்க தெரிந்த வரம்லாம் கேட்பாங்க இல்லையா, அது வரம் கூட எடுத்துக்கிடலாம். நான் யாருக்கிட்டையும் யாசகம் வாங்கக்கூடாது. அந்த அந்த வரன்னு இல்லை, அந்த தகுதி எனக்கு கொடுத்துரு. அதே மாதிரி தான் கொடுத்தாரு. நல்லா சிறப்பாக கட்டி முடிச்சிட்டோம். கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சது. ஆனால் நீங்கள் சொன்ன போல் கைலை மலையினுடைய உத்தரவு கட்டுறதுக்கு முன்னாடி கைலை மலைக்கு வந்து என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கட்ட. ஏன்னா நான் ஆர்வ கோளாறு தானே, நான் மனுஷன் தானே, எனக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா. நானும் இடம் வாங்கின ஆசையில் வந்துட்டு உடனே வந்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு கட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பண்ணுறேன். உடனே பார்த்தா சொல்லிட்டாரு, கைலை மலைக்கு போயிட்டு வந்து தான் கட்டணுன்ட்டார். அப்புறம் வந்து பார்த்து என்னுடைய உத்தரவை வாங்கினதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை பார்த்துட்டு அது பார்த்து முடிச்சுட்டு வந்து உடனே பூமி பூஜை போட்டு 9 வருஷம் கழிச்சு தான் கட்டி முடித்தேன். நின்று தான் கட்டினது. ஆனால் இவருடைய சக்தி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சக்திங்க இருக்குங்க. இப்போ நாங்கள் கூட உங்கள் கோயிலுக்கு வரோம். இப்போ நிறைய மக்கள்லாம் வந்திருக்குறாங்க, பார்க்க போகிறீங்க. எல்லோரும் வந்தவங்கெல்லாம் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னங்க பெரிய சக்தி இருந்துற போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை அன்னைக்கே அவருக்கு அந்த சாமி வந்து என்ன பண்ணார், ஒரு அர்ச்சகர் வந்துட்டு சந்தன பொட்டு தான் வச்சார் அவருக்கு. நான் பக்கத்தில் தான் நின்றுறாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் தான் நின்றுட்டு இருந்தேன். நிற்கும்போது சந்தனம் போட்டு தான் நான் தான் பார்த்தேன் அவர் வச்சதை. ஒரு அன்பர் வந்தார், பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சிட்டு எனக்கு அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில், சாமி அந்த உங்கள் கோயிலுக்கு வந்தேன், பார்த்துட்டு போனேன், அதில் ஒலி மாதிரி அடிக்குது பாருங்கன்னாரு. ஒலி மாதிரி அவர் போட்டது பார்த்துக்கப்புறம் அதில் வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு 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 ஒலி ஜுவாலை அது அடிக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இப்படி வருது, ஒருவேளை வாட்ஸ்அப்பில் அப்படி காமிக்குதான்னு சொல்லிவிட்டு திருப்பி கோயிலில் போகிறேன், அங்கே எனக்கு தெரியல. அப்போ அவர் கேட்குறேன் நான், அங்கே ஒரு சாமி வயசான ரொம்ப பெரியவர், என்ன சாமி லைட்டு உள்ளே எதுவும் போட்டிருக்கீங்களான்னாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை, நம்ம கேட்போமேன்ட்டு அங்கே இது தெரியுதுன்னு அவர்கிட்ட காமிச்சேன். அவர்கிட்ட காமிக்கும்போது அந்த ஒலி அடிக்குது வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்கும்போது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா எப்போயுமே வந்துட்டு இந்த சிவபெருமான் அவர் அது தினமும் அனுபவத்தை நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒன்றும் தெரிவார். அவருடைய சக்தியை நாம் பார்க்கும்போது நம்ம எதை நோக்கி வரோமோ, இவர் சிவபெருமான்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட அவர் பவர் காட்டுவார். ஒன்றுமே சொல்லலாம், அப்போ அவர் பவர் காட்டுவார். நிமிஷத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பார். நான் தாண்டா அப்படின்னு பவர் காமிக்கிறதுக்காக அந்த பவர் காட்டுறாரு. அவ்வளோதான் சாமி, அது ஒன்றும் இல்லை, சந்தனம் தான் பாருங்கன்னார். அங்கே பார்த்தா சந்தனம் இருக்குது, அது ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தாக்கா ஒலி அடிக்குது. அந்த மாதிரி பவர். இன்னொரு நண்பர் இப்போ சமீபத்தில், சாமி நம்ம கோயிலில் நான் அங்கேயே நின்றுட்டு அவரையே பார்த்துட்ருக்குறேன், ஆனால் பார்த்தாக்கா அந்த சாமி வந்துட்டு கலராக மாறிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லையே, என்ன போய் பாருங்கன்றார். அதாவது அனுபவம் வந்து எனக்கு உள்ள அனுபவம் வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறதோட மற்றவங்க அனுபவத்தையும் என்கிட்ட கொடுக்குறாங்க. அது ஆமான்னு இருக்குது. சரி என்ன இப்படி சொன்னோம், இது வரைக்கும் பார்த்தே இல்லையான்ட்டு. நான் எப்போ போனாலும் அங்கேயே நின்று அவரே தான் பார்த்துட்ருப்பேன். இது வேணும் அது வேணும் இது வரைக்கும் கேட்டதில்லை, இது வரைக்கும் கேட்காதவன் இனிமேல் கேட்க போகிறதில்ல, அது வேறு. அப்படியே நின்று பார்க்குறேன், மாறுது கலர். அவர் சொன்ன மாதிரி பிரமிச்சு போயிட்டேன். சரியா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி அதை சொன்னார் இல்லைங்களா ஒரு சாமி, அது மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த மகா சிவலிங்கத்தினுடைய சக்தியை உணரணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி இப்பவும் பெரிய ஆஃபீஸ் அதிகாரியாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரலன்னா கேட்பாங்க, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் வரணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் விரும்பி கேட்குறது தான், வேலை செய்கிறது தானே கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்துட்டு சில இதெல்லாம் சொல்லுவேன், இப்படி பண்ணுங்க அப்படி நடக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். எல்லாம் நடக்குதும் ஓகே, அதனால் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. கோயிலெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், என்னையே கேட்டுட்டு இருக்கிறீங்களே, அவரை கட்டியாச்சுல, இனிமேல் அங்கே போங்க. அதனால தான் பெரிய போஸ்ட்டு நான் அதை சொல்ல விரும்பக்கூடாதுன்றதுக்காக சொல்லிக்கல. எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னாலும் கேட்டுப்பாங்க, கிடச்சிரும்.
அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்துட்டு அவங்க கேட்கலாம் கூட கிடச்சிரும். நீங்கள் பார்த்த கூட சொல்லலாம், கேட்கலாம் கூட ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று கிடச்சிருமா? அதெல்லாம் கிடச்சிரும். அரசாங்கத்தில் 2 3 நிறைய வகையான போஸ்ட்லாம் இருக்குது. பவர்ஃபுல்லான போஸ்ட் ஒன்று இருக்குது, டம்மியாக ஒன்று இருக்குது, 3வது ஒன்று இருக்குது, பனிஷ்மெண்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதோட அவங்க பிடிக்கலன்னு சொல்லி ரிசைன் கூட பண்ணிட்டு போகிற அளவுக்கு கூட இருக்கும். சரி, இதெல்லாம் சகிச்சிக்கணும், அது வேறு விஷயம். எது வேலை செய்கிற இடத்துல இங்கே வரும்போது அந்த பவர்ஃபுல் போஸ்ட் கிடைக்கும். அவங்க என்ன நினச்சி கேட்குறாங்களோ, இறை சக்திங்கிறது அங்கே தான் புரிஞ்சுக்கிறணும். அது மகா சிவலிங்கேஸ்வரனுடைய சக்தியை அங்கே தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு இது வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அது கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது எப்படி கிடைக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்ம மகா சிவலிங்கேஸ்வரர் தர அவர்கிட்ட கேட்டால் கொடுக்க போகிறாரு, அதை வந்து கேட்குறாங்க, அது கிடைக்கிது. 10 நாளில் அசந்து போயிட்டாங்க. ஏன்னா அது கொடுக்க முடியாது. காரணம் கேட்டாக்கா, எலெக்ஷன் பெரிய லெவலில் நடக்குது. எலெக்ஷனில் வந்து போஸ்டிங்லாம் போட முடியாது. அவருக்கு போட்டாங்க, அவங்களுக்கு போட்டாங்க. இதுமாரி நிறைய ட்ரான்ஸ்ஃபர் அவங்க விரும்பி, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவம் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. அதுமாரி பிஸ்னஸில் ஐயா நான் கடைசி கட்டத்துக்கே வந்துட்டேன், முடியல இங்கே. அதே மாதிரி இந்த இவங்க சொன்ன மாதிரி நான் திருமணத்துக்கு முன்னாடி வந்தேன். திருமணத்துக்காக நானே எக்ஸாம்பிள் எனக்கு ஆயிடுச்சு, திருமதி ஆகிட்டேன். இதுமாரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சப்ஜெக்ட் நான் சொல்லி தான் ஆகுன்றதெல்லாம் இல்லை. அவருடைய சக்தியை அதே நேரத்தில் இன்னொன்று, அவ்வளோ சீக்கிரம் இவர் விடமாட்டேங்கிறாரு. விடமாட்டான்னு இவரை பார்க்க வரணுன்னாக்கா குறைஞ்சது 2 இல்லை 3 தடவை வர வச்சு தான் அதுக்கப்புறம் உள்ளே அலைவ் பண்ணுறாரு. டயத்தை மாற்றி விட்டுருவாரு. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நினச்ச நேரத்தில் போக முடியல, நினச்ச நேரத்தில் பார்க்க முடியல, டைம்லாம் மாறுது, இதெல்லாம் மாறுதுன்னு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சக்தி வாய்ந்த கோயில். கண்டிப்பாக அந்த இடத்துல அவர்கிட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா அதுதான் உண்மை. இப்போ நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்மட் நியூமராலஜி தந்தை அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன் ஃபார்மட் நியூமராலஜியில் வந்துட்டு பவர் அதிகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுவும் அவர் கொடுத்தது தான். உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்கும். அஸ்ட்ராலஜினாக பல 100 ஆண்டுகளாக அதை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபார்மட் நியூமராலஜி முதல் நான் தான். அது சுயம்பு. அது இறைவனிலே வந்துட்டு சுயம்பா வர இறைவனுக்கு பவர் ஜாஸ்தி. இதுவும் ஒரு விதத்தில் நான் சுயம்புன்னு கூட சொல்லிக்கலாம். நான் இதுக்கு நான் பல யாகம் பண்ணேன், நான் தியாகம் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். யாகம் பண்ணுவேன்னா சொல்லலாம், தியாகத்தை யாகம்னு சொல்லலாம். கோயில் எழுப்பணுன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் முடியுமா? நான் கடையில் போய் பொருள் வாங்குறதா, டக்குன்னு நினச்சா போய் வாங்குறதுக்கு? அதுக்கு பல தியாகம் தான் பண்ணணும். நான் தியாகம் சொல்கிறது பார்த்து நான் யாகமாக சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் அதை பூஜை பண்ணேன். அப்போது உங்களுக்கும் வந்துட்டு நம்ம மகா சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இது நடக்கணும், இது வேணும். கோயிலுங்கிறது அதுக்கு தான். அது இவர்கிட்ட நீங்கள் வர்றதுக்கு 2 3 முறை முயற்சி பண்ணுங்கள். 2 3 முறை முயற்சி பண்ணால் கூட வர விடாமல் பண்ணோம், அதுக்கப்புறம் வரும். அதனால தான் கோயிலில் முன்னாடி ஒரு 5ன்னு வச்சுருப்பேன். அதுக்கு தான் நான் சுயம்புன்னு சொன்னேன். ஏன்னா சார் சிவலிங்கத்தை போய் நீங்கள் சுயம்புன்னு சொல்கிறீங்களா, சிவாலயத்தை போயிட்டு 5ஆம் நம்பர் வச்சு தான் நான் பூஜையே பண்ணேன். நான் பல நாட்களாக வந்து சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அந்த 5 அப்படின்ற எண்ணெய் வச்சு தான் பூஜையை தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் சிவன் வந்து இந்த இடத்துல நான் வந்து அனுமதி கொடுக்குறேன்னு கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த சிவனை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சது. அந்த 5ன்ற நம்பர் அங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது சார்? கரெக்ட். பொதுவாக நான் சொல்கிறது 5ங்கிறது பஞ்சபூதம். நம்ம இறை வழிபாடு மனிதர்கள் ஆரம்பத்த காலத்தில் தொன்று இறைவன் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, தெரியறதுக்கு முன்னாடி, உணர்றதுக்கு முன்னாடி பஞ்சபூதத்தான் வணங்கிட்டு இருந்தோம் எல்லோரும். அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. பஞ்சபூதமும் இப்போ இருக்குது, அதை தான் வந்து தெய்வமாக வணங்குது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தெய்வங்கிறது எதுன்னு தெரிய வரும்போது தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பஞ்சபூதம் நம்ம உடம்புலே தான் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஃபார்மெட்டுக்கு மெயின் ஃபார்முலாவே வந்து அந்த 5 உள்ளே காமிக்குது எனக்கு. இந்த 5 உள்ளே காமிக்கப்போ நானும் அதான் போட்டிருப்பேன். நான் போட்டு ஒரு 45 46 வருஷம் ஆகுது. அப்போ அதை போட்டதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் பவரே உள்ளே வந்துச்சு. போடுன்னாரு, போட்டேன், தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு உள் சக்தி உள்ளே வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த ஃபார்மெட்லேயே மெயின் ரோல் அதுதான். முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது ஃபார்மெட் நியூமராலஜி ஆரம்பிக்கும் போது 5ஆம் நம்பர் கொடுக்கும்போது அஸ்ட்ராலஜிலேயும் நிறைய பேர் 5ஐ பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. என்ன அது அழிக்கிறோம் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னாங்க. எனக்கு தெரியல. எனக்கு வந்து இதில் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நான் இதை தான் பார்க்குறேன், இந்த ஃபார்மில் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் இன்றைக்கும் அஸ்ட்ராலஜியில் 5ஆம் நம்பர் கொடுக்காம அவங்க பார்க்குறதே இல்லை. ஒரு நேரத்தில் 6 தான் பார்ப்பாங்க. ஏன்னா 6ன்னா சுக்கரன் அவங்கள பொறுத்த வரைக்கும். 6 தான் சுக்கரன் மாதிரி கொடுக்குறதுல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுக்கர திசை அடிச்சுது, சுக்கர யோகத்தில் வந்துடுச்சு, சுக்கர திசை நடக்குது. நான் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகிட்டேன், யாருன்னா ஒருத்தரை சொல்லுங்கள். உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது.
சனி திசையில் தான் உயரத்தை கொண்டு போய் கொடுப்பார். இது எதுக்காக இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இந்த 6 தான் சுக்கிரனுக்கு எது நம்பர்னா 6, 6ஆம் நம்பர் தான் எல்லாத்துக்கும் பேர். 24, 15, 42, 33, 51, 69 இதில் தான் பேர் வைப்பாங்க. இதை மாற்றி உடச்சி பிரேக் பண்ணது 5ன்னு சொல்லி வந்தது. இந்த 5க்கு காரணம் நான் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாது, அவர் சொல்லப்பட்டது. அந்த ஃபார்மெட்டு இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது சுயம்பாக வந்தது. இவர் சுயம்பா வந்தது தான். ஏன்னா 5 தான் இப்போ கோயில் முன்னாடி இருக்கும், ஓரமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு கோயில் எழுப்பும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூளை ஒரு சின்னதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். இங்கே நான் 5ஆம் நம்பர் வச்சு தான் பூஜை பண்ணேன். எனக்கு அவர் அதானே சொல்லி கொடுத்தாரு, முதல்ல ஃபார்மெட்டை தானே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால் எப்பவுமே ஒரு இறை சக்தியிலையும் சரி, சுயம்பாக வர இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய பவரை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அதே தான், அதனால தான் நம்மளுடைய மகர்ஷி சிவலிங்கேஸ்வரனுடைய சிவாலயத்துலேயும் அவர் ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு சுயம்பு தான். அதனால் இங்கே சக்தியை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தவங்க உணர்ந்துருவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தோ வந்திருக்காங்க, எல்லாம் எத்தனையோ நாடுகள்ல இருந்து எத்தனை வந்து நாடுகள் வந்திருக்காங்க. நம்மளுடைய கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அருமையை வந்து நாங்க உணர்ந்திருக்கிறோம். நாங்க வந்து வெறுமனே வந்து ஒரு வீடியோ பதிவுகளில் பார்க்கும் பொழுதே எங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பா வரணும், இந்த சிவபெருமானை பார்க்கணும், எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும்னு ஏதேதோ நாடுகள்ல இருந்து ஏதேதோ ஊர்கள்ல இருந்து வந்து நேத்து நைட்ல இருந்து இந்த கோவில்ல இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் சார். அத்தனை அருமையான ஒரு கோவில்ல ஒரு மகா சிவராத்திரி, ஒரு மகா ருத்ர யாகம் வந்து நடக்க போகுது. அந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. தொடர்ந்து அந்த யாகம் எப்படி நடைபெறுது, சிவன் அந்த ஜோதி மூலமா எப்படி காட்சி அளிக்கிறாரு அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.